ஒரு அழகான கிராமத்துல சுப்பு சோமுன்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கை தேர்ந்த திருடங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் திருடுவாங்க. ஏன், அவங்க பாத்ரூம் கப்ப கூட விட மாட்டாங்க. என்னடா இப்படி பனி பெய்யுது? சப்பா, உடம்பே உறைஞ்சி நம்ம சிலையாகிடுவோம் போல. இல்லைண்ணே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் வயசாகிருச்சு, அதான் உங்களுக்கு குளிர் ரொம்ப அதிகமாக தெரியுது. அட சோமு, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? என்னவாடா பெருசுன்னு சொல்கிற? ஐயோ அண்ணே, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அதைத்தான் விளக்கமாக சொன்னேன். ஓ, நீ அப்படி சொல்கிற. கல்யாணம் பண்ணால் வயசானவன் அர்த்தமாடா எருமை. சரிடா, இதுக்கெல்லாம் சேர்த்து நான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்போ நீ இந்த பக்கம் வீட்டுக்கு போ, நான் அந்த பக்கம் வீட்டுக்கு போகிறேன். வெற்றி நமதே. சரிண்ணே, நான் அந்த பக்கம் போகிறேன். அட அட, என்ன அழகான போர்வை! வலுவலுன்னு வெளிநாட்டு போர்வை மாதிரி இருக்கு. முதல்ல நம்ம அலமாரியில் இருக்கிற மற்ற சாமானை எடுப்போம். போகும்போது பெருசுக்கிட்ட இருந்து இந்த போர்வையை எடுப்போம். ஒன்று விடாமல் அள்ளி எடுத்து வீட்டை காலி பண்ணிட்டு போனாதான் நிம்மதியாக தூக்கம் வரும். என்ன இது? நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே காசு, பணம், நகை, விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வீடு பார்க்கறதுக்கு கடல் மாதிரி இருக்கு, ஆனால் உள்ள பாலைவனம் மாதிரி ஒன்றுமே இல்லை. வீடு தான் பெருசாக இருக்குன்னு பார்த்து ஏமாந்துடுறேன். என்னோட கணிப்பு தப்பா இருக்கே. உண்மையிலே நான் பெரிய திருடனா? இன்னைக்கு கிடைச்ச நல்ல பொருள் இந்த போர்வை மட்டும்தான். இப்போ இந்த போர்வையை இந்த பெருசுக்கிட்ட இருந்து அள்ளேக்கா எடுக்கணும். அப்பாடா, இந்த போர்வையை பெருசுக்கிட்ட இருந்து நைஸாக எடுத்துட்டேன். நல்ல வேலை இந்த போர்வை கிடைச்சது. இந்த போர்வை இந்த குளிருக்கு நல்ல இதமாக இருக்கும். குளு குளுன்னு செம்ம தூக்கம் வரும். ஆ, என்ன திடீர்னு குளிருது? ஏன் குளிருது? எங்க போச்சு அந்த போர்வை? ஆ, பேய்! இல்ல இல்ல, திருடன்! ஐயோ, திருடன் திருடன்! ஏய் நில்லுடா! ஐயோ, என் போர்வையை திருடிட்டு போறானே! புடிங்க புடிங்க, அவன் திருடன் திருடன்! டேய் சோமு, ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? சீக்கிரம் கிளம்பு, அடுத்த ஊருக்கு போவோம். சரி போவோம். என்னென்ன தலையில் புது தொப்பி? எங்கே திருடுனது? ஆமாண்டா சோமு, இந்த குளிரில் இந்த தொப்பி போட்டால் தான் நல்லா இருக்கு. என்ன குளிர்! நடு ராத்திரி குளிரில் திருடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. திருடிட்டு உயிரோட திரும்பி வர்றதே பெரும் பாடாக இருக்கு. 2 மாதம் கழிச்சு குளிர் போனதும் திரும்ப திருட போலாண்டா. அதுவரை இந்த ஊரில் வேற வேலை பார்க்கலாண்டா. ஆ, என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? 2 மாதத்துக்கு மட்டும் நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்ல வர்றது ஒன்றும் புரியாது உனக்கு. கூட கூட பேச மட்டும் தெரியும். இங்க பார், இந்த மாதிரி பேக்கரி ஒன்று நாமும் 2 மாதத்துக்கு நடத்தினா குளிர்காலத்தில் நிம்மதியாக வீட்டுக்கு போய் தூங்கலாம். இல்லைன்னா இந்த முரட்டு குளிர் நம்ம கதையை முடிச்சிரும். என்ன சொல்கிற நீ? நான் ஒன்றும் சொல்லலை, அப்புறம் திட்டுவீங்க. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இந்த பேக்கரி பக்கமே நாம் கடையை நடத்தும்போது உனக்கு எல்லாம் புரியும்டா. அப்போ தான் வியாபாரமும் நல்லா நடக்கும். நாம் இப்போ இந்த கடையிலிருந்து பொருளை திருடி அப்படியே இன்னொரு கடையை உருவாக்கணும். எப்படி ஐடியா? நல்ல ஆளுண்ணே நீங்கள். பக்கத்து கடையில் பொருளை எடுத்தால் சரியாக வருமா? எப்போவும் நான் தான் மாட்டுறேன், நீங்கள் மாட்டாமல் நைஸாக ஓடிடுறீங்க. தனியாக அடி வாங்கி வாங்கி உடம்பெல்லாம் நொந்து போயிருக்கேன். இப்போவும் நானா? சோமு, அந்த விஷயத்தையெல்லாம் யோசிக்காத, என்கிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாத. வா, சாமானை எடுக்கலாம், வா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க புதுசா வைக்க போற கடைக்கு தேவையான எல்லா டேபிளையும் எடுத்துட்டு போறாங்க. அட அட, என்ன அழகு! வாடா சோமு, இப்போ நாம் போகலாம். நாளைக்கு காலையிலேருந்து வாங்கணும், விற்கணும், நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் போகலாம். இன்னைக்கு ரொம்ப லேட் லச்சு. இந்த குளிர்ல காலையில எழுந்திருக்கவே முடியலடி. சீக்கிரம் வா, கடைக்கு போகணும்.
ஹேய் ஜெயா, அங்க பாரேன், நம்ம வெளியே வச்ச மரபெஞ்சு சாமான்லாம் எங்க போச்சு? என்ன இது? ஏய் லக்ஷ்மி, அங்க பாரேன், இது என்ன மாயமா இருக்கு? நம்ம கடை பக்கத்துல இன்னொரு கடையா? நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பார்த்தா நேத்து நைட்டு திடீர்னு முளைச்ச கடை மாதிரி இருக்கு. அந்த டேபிள்லாம் கூட பாரேன், நம்மளோடத மாதிரியே இல்ல. ஜெயா, எவனோ சத்தம் இல்லாம திருட்டு வேலையை பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? யாரு சொன்னா திருடி கொண்டு வந்தேன்னு? உங்க கடையில இருந்து தான் திருடுனேன்னு சொல்றதுக்கு ஏதும் ஆதாரம் வச்சிருக்கியா? இந்த கடையை பார்த்தா அப்படிதான் தெரியுது எங்களுக்கு. ஒழுங்கு மரியாதையா எங்க சாமான்லாம் திருப்பி கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நடக்கிறதே வேற. அண்ணே, எவ்வளவோ பார்த்தாச்சு, வந்துட்டாங்க புலி மாதிரி, அதுவும் பொம்பளை புலி. நீ சொல்றது சரிதான்டா. காட்டுல இருக்கிற பெண் புலியெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊர்ல தான் விட்டுருக்காங்க போல. அண்ணே, அவங்க என்னமோ நம்மளை வேற ஊருக்காரங்கன்னு நினச்சி நம்ம மேலே திருட்டு பட்டம் கட்ட பார்க்குறாங்க. பார்த்தாலே தெரியுது, அவங்க ஏதோ நம்ம பொருளை ஆட்டையை போட வந்த மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னே. என்ன வளரல் இது? விடு லக்ஷ்மி, அவங்க தந்திரக்கார திருடங்க. திருடி மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கலான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திருடங்க தானே அவங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டாமலா போவான். நேரத்தை வீணாக்காத, வா. நம்ம தலையெழுத்த பாத்தியா? இன்னைக்கு காலையில நரி மூஞ்சில முழிச்சு நல்லா வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா திருட வந்து நிக்கிறான். அப்புறம் 2 பேரும் கடையை திறந்து அப்பம் செய்ய ஆரம்பிச்சாங்க. டேய் சோமு, எனக்கு என்னென்ன அப்பம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும்னு ஒன்றுமே தெரில. நீ அங்கே போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து சொல்லு. அப்படியே நாமளும் தரமாக பண்ணி விற்கலாம். சரிண்ணே, அதுக்குத்தானே நான் இருக்கேன். வாங்க வாங்க, சுவையான அப்பம் சாப்பிட வாங்க. இங்க இனிப்பு அப்பம், கார அப்பம் இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. வாங்க வாங்க. அண்ணே, அவங்க இனிப்பு அப்பம், கார அப்பம், வேக வச்சது, சுட்டதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க அண்ணே. அப்புறம் சுப்பு சோமு 2 பேரும் சேர்ந்து அப்பம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அம்மா, எனக்கு அப்பம் சாப்பிடணும் போல இருக்கு. முன்னாடி ஒரு அப்ப கடை கூட இருக்கு. வாங்கம்மா, அங்க போய் வாங்கலாம். வாங்கி தாங்கம்மா. இல்லம்மா, நீ வெளிக்கடையிலலாம் சாப்பிடக்கூடாது. அந்த அப்பம் எல்லாம் கலப்படமா இருக்கும். நீ அதை சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாம போகும்மா. அம்மா, அங்க பாருங்க, எத்தனை பேர் அப்பத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. எனக்கு வாங்கி தாங்கம்மா, ப்ளீஸ்மா. அட, இந்த பொண்ணோட ஒரே தொல்லை. வா போய் வாங்கலாம். மா, என் பொண்ணுக்கு ஒரு இனிப்பு அப்பம் அப்புறம் ஒரு கார அப்பம் கொடுங்கம்மா. அம்மா, செம்ம ருசியா இருக்கு. வாவ், நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்தாம்மா. அட, என்ன ருசி! அபி, நீ சொன்னது சரிதான். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நம்ம அப்பாக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போலாம், சரியா? ஜெயா லக்ஷ்மி கடையில நல்ல அப்பம்லாம் விக்குது. ஆனா இங்க சுப்பு கடையில ஒரு ஆள் கூட வரல. அண்ணே, எல்லாரும் நேராக அந்த கடைக்கு தான் போகிறாங்க. ஒரு காக்கா கூட நம்ம கடை பக்கம் வரலண்ணே. டேய் வாயை மூடுடா, இப்படி பேசாத. நிறைய பேர் இங்கே வருவாங்க. நீ அதை பார்க்க தான் போகிற. அண்ணே, நீயும் அப்பம் பண்ணிட்டு தான் இருக்க. யார் வாங்க போகிறாங்களோ, எனக்கு என்னவோ திரும்பவும் நான் தான் தர்ம அடி வாங்க போகிறேன்னு தோணுது. டேய் சோமு, நீ எப்பவும் என்னோட திறமையை குறைச்சே பேசுகிற. இனி உன்கிட்ட ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஒன்று மட்டும் மறக்காத, நான் மகா பெரிய திருட்டு குடும்பத்தை சேர்ந்தவன். அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ வாய் தவறி தெரியாமல் பேசிட்டேன். இனி உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்பா, என்ன குளிரு! அட, இந்த கிராமத்தில் குளிருக்கு அப்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே. இன்னைக்கு எனக்கும் அப்பம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. இந்த ஊர் அப்பத்தை சாப்பிட்டு பார்த்துட வேண்டியது தான். அதோ அந்த கடையில் போய் சாப்பிடுவோம். ஐயோ, இந்த பெருசா! நேத்து தானே நாம இவர் வீட்டில் போர்வையை திருடணும். போச்சா, வந்த போனியே இவரா. வியாபாரத்தை முடிச்சு விட்டுருவார் போல.
நான் அவர் கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான். ஏய் தம்பி, உன் கடையில் இருக்கிற நல்ல ஆப்பம் கொஞ்சம் கொடு. இந்த பையன் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்கு, ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குதே. வயசானாலே ஒன்றுமே ஞாபகம் வச்சிக்க முடியாது போல. எங்கே பார்த்தேன்? மூளையை கலட்டி வச்சு தேடினாலும் கிடைக்காது. சரி, இப்போ அப்பத்தை சாப்பிடுவோம். அப்பாடா, நல்ல வேளை இவருக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. சீக்கிரமாக ஆப்பத்தை கொடுத்து அனுப்பிடணும். தப்பிச்சோன்னு நினைச்சு சோமு சீக்கிரம் அவருக்கு சூடா அப்பத்தை கொடுத்தான். சரி, இதெல்லாம் ஒரு அப்பமாடா, ஒரே உப்பா இருக்கு. ஒரு நல்ல அப்பம் சாப்பிடலான்னு வந்தா காலையில என்ன கடுப்பேத்திட்டீங்களே. என் மூஞ்சி முன்னாடி நிக்காது, போடா. யோ பெரியவரே, சாப்பிட்ட அப்பத்துக்கு காசு கொடுத்துட்டு போங்க. அண்ணங்கிட்ட போய் காசு கொடுங்க. என்னது, இந்த உப்பான அப்பத்துக்கு காசு வேற கேட்பியா? அப்பத்தை கேட்டா ஒரு உப்பு மூட்டையை கொடுத்துட்டு காசா கேட்குற? காலையிலே என்ன எரிச்சல் ஏத்துனது பத்தலையா உனக்கு? வாடா வா, உனக்கு நல்ல காசு கொடுக்குறேன், வா. ஐயோ, காசு வேணாம், காசு வேணாங்கய்யா, ஒன்றுமே வேணாம். நீங்கள் போங்க, என்னை விட்டுருங்கய்யா, விட்டுருங்க. ஐயோ, நான் தான் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டுட்டேன். என்னால் தான் அவன் அப்படி அடி வாங்குறான். என்னால் அவனை இப்போ காப்பாற்ற முடியாதே. கடவுளே, அவனை காப்பாத்து. அடி வாங்க கூட அவனுக்கு தெம்பு கிடையாதே. சோமு, என்னை மன்னிச்சிடுறா, நான் வேணுமுன்னே பண்ணலடா. கடவுளே, அவனை காப்பாத்து கடவுளே. அண்ணே, காப்பாத்துங்க அண்ணே. ஏ அண்ணே, இன்னைக்கு காலையில் தானே சொன்னேன், எது நடந்தாலும் நான் மட்டும்தான் மாட்டுவேன், அடி வாங்குவேன்னு. அது மாதிரியே இப்போ திருடினதால நான் மட்டும்தான் அடி வாங்குறேன். பார்த்தீங்களா அண்ணே, நான் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. என்னால் அடி வாங்க முடியலன்னு ரொம்ப வலிக்குது. என்னால் தான் இவன் இப்படி அடி வாங்கினான். அதை நினைச்சாலே மனசெல்லாம் புண்ணாகுதே. என்ன மன்னிச்சிடுறா, எனக்கு புரியுதுடா. இந்த வியாபாரம்லாம் நமக்கு சரி வராது. நமக்கு திருட்டு தொழில் தான் சரி. நீ சொன்னது சரிதான். டேய், நாம போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்டா. வாடா, இந்த சாமானெல்லாம் அவங்ககிட்டயே கொடுத்துடலாம். தூக்குடா. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வேற என்ன திருட போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு? இல்லம்மா, நாங்க ஒன்றும் திருட வரல. நாங்க நேத்து எடுத்த சாமான கொடுக்க தான் வந்தோம். உண்மையிலே நாங்க இனி திருட போறதில்ல, நம்புங்க. நாங்க எடுத்த சாமான கொடுக்க தான் வந்திருக்கோம். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எங்களை அண்ணனா நினைச்சு மன்னிச்சிடுங்க அம்மா. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ராஜா, அவங்கள புடி, அவங்கள விடாத, அவங்கள புடி. டேய் சோமு, ஓடுடா. இந்த நாய் கடிச்சா ஒரு எலும்பு கூட தேராது. உனக்கு இருக்கிறதே 4 எலும்பு தான்.